இருக்கும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அடியேனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சில நேரங்களுக்கு அத்தனை என்னை பயன்படுத்துவீராக. என் மாம்சங்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய எண்ணங்கள் ஆண்டவரே அப்பா நீர் மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் எல்லோரும் கேட்க உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலமாக இருக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், மீன் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை காணவும் நமக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம கர்த்தரை மீன் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஆண்டவர் ஸ்தோத்திரத்தினாலே, ஆண்டவர் கிருபையினாலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பார். கடந்த நாட்களிலே கூட ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு அது புதுசாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. அநேக காரியங்கள் முன்னா பண்ணுகிறோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து ஒரே ஒரு வார்த்தை கொண்டு அவர் நம்மோடு கூட அநேக வார்த்தைகளை கத்தனா பண்ணி இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். எரேமியா 31 25வது வசனத்தை கொண்டு நம்ம தொடர்ந்து கடந்த நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் இன்றைக்கு கூட கர்த்தர் அதை ஒரு வார்த்தை ஒரு காரியத்தை ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்க தேவன் அவர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட அவர் பேசி கொண்டு இருக்கிறாருன்னா அவர் நிச்சயமாக நம்மளை நன்மையினாலே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், நிரப்புவார். பூரணத்தினாலே நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நிறைவாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். எல்லோரும் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தின்படி அல்ல, ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறது, பூரணமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, விதாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் என்ன பண்ணுவேன், நிரப்புவேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார். நம்ம சபைக்கு ஆண்டவர், நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மளுடைய ஆத்துமா கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதே போல் நம்முடைய ஆத்துமா பாரமாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்ம அநேக கவலைகள், அநேக பிரச்சனை சுமந்து கொண்டு இருப்பது தேவனுடைய சித்தமே அல்ல. எல்லாவற்றையும் நம்மளுடைய பாரத்தை எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தான் ஆண்டவராகிய தேவன் நமக்காய் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த பூமிக்கு வந்து இருக்கிறார். நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, நம்மளுடைய பாரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சமாதானத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார், கொடுத்து நம்மளை நிரப்பி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். கடந்த நாட்களில் நான் சொன்ன, நான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். போதும்பா, தண்ணி ரொம்பிடுச்சு, பாத்திரம் ரொம்பிடுச்சு, போதும் முடிச்சுக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, ஆசீர்வாதத்தை நிறுத்தவே இல்லை. திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரத்தில் இன்னைக்கு கேட்டாலும் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நாளைக்கு கேட்டாலும் ஆசீர்வதிப்பாரு, ஒரு மாதத்துக்கு கடிச்சு கேட்டாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இல்லை இப்பதான் நம்ம ஜெபம் பண்ணி கேட்டோம், ஆண்டு என்ன இந்த விதத்தில் இந்த காரியத்தில் நீங்க ஆசீர்வதிங்க சொல்லி அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வேற ஏதாவது ஒரு காரியத்தில், வேற ஒரு ஏதாவது இடத்துல ஆண்டவர் இவர்கள் மத்தியில் நீங்க ஆசீர்வதிங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் நம்மளை அப்படி ஆண்டு நம்மளை என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை என்ன பண்ணுவார், நிரப்பிக்கொண்டே இருப்பார். நன்மையினால, கிருபையினால, வரங்களினால, அன்பினால, அவருடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலே, பரிசுத்தத்தினாலே ஆண்டவர் நம்மளை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஆள்தான்ப்பா நான் தரமாட்டேன்ப்பா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், சொன்னதே இல்லை, கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு சில காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறாரு. உண்மையாயிரு, விசுவாசமாயிரு, பரிசுத்தமாயிரு, அன்பாயிரு, நீதிமானாயிரு. இந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பண்ணுகிறாரு, எதிர்பார்க்கிறாரு. இந்த காரியத்தில் நம்ம ஒழுங்காக இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு போதும் தக்க, ஆண்டவரே முடியலப்பா, நான் ஆசீர்வாதத்தில் நிரம்பி இருக்கிறேன், நான் அவ்வளோ முன்னாடி எப்படி இருந்தேன், பாரத்தினால என்ன பண்ண சுமந்து கொண்டு இருந்தேன், ஆனால் இப்போ ஆசீர்வாதத்தினால நான் சந்தோஷமா என்ன பண்ண இருக்கிறேன். அப்படியாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பா. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம். சரியாக 20 நிமிஷத்துக்குள்ள 8:30 மணிக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், முடிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவா, செய்கிற தேவனாக இருக்கிற. யாராவது சொல்ல முடியுமா? கடந்த நாட்களில் 5 காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், தியானித்தோம். ஆகாரத்தினால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவா, திருப்தியாக்குவா. 2வதாக ஞானத்தினால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவா,
திருப்தியாக்குவார். மூணாவதாக நன்மையினால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? திருப்தியாக்குவார். நாலாவதாக நம்மளுடைய குறைவுகள் இருக்கிறது, அந்த குறைவை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மீண்டுமாய் நிறைவாக்குகிறவார். அது நம்மளுக்கு கர்த்தர் நம்மளை எப்படி பரிபூரணத்தினால கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? நிறைவாக்குகிறார். அஞ்சாவதாக இழந்து போனதை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? திருப்தியாய் மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். நம்ம அநேக இடத்துல நம்ம பணத்தை நம்ம இழந்திருக்கலாம், அன்பை நம்ம இழந்திருக்கலாம். அதை நம்ம திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ளும் போது எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்னா நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். நிறைவாய் நம்ம என்ன பண்ணுகிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அந்த மனிதரிடத்தில் அந்த இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும்னா அது நிறைவாய் நம்மளை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? நிறைவாய் நம்ம என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரிடத்தில் இருந்து எந்த காரியத்தில் நம்ம கேட்டாலும் ஆண்டவரிடத்தில் நம்ம நிறைவாய் நம்ம என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழுந்தருளினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி கொடுக்கிறாருன்னா நிறைவாய் கொடுக்கிறார். அந்த அபிஷேகம், அந்த தேவ பிரசன்னம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்கிற போது, ஆண்டவரே என்னால் முடியல, என்னால் நிற்க முடியல, என்னால் சகிக்க முடியல, என்னால் கஷ்டத்தை அனுபவிக்க முடியல என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறார்? நம்ம ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நமக்காய் கொடுக்கிறார். நம்மளால முடியாத காரியங்கள் எல்லாமே ஆவியானவர் இறங்குவாரானால் அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணுவார்? அவர் சுமப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னால் முடியாது, நான் முடியாதுன்னு நினைக்கிறேன். அநேக பேர் ஜுரத்தினால பலவீனத்தினால இருக்கிறோம். ஆனாலும் ஆவியானவர் இறங்குவாரானால் நடக்குவதற்குண்டான கிருபை அவர் என்ன பண்ணுவா? செய்வா. நம்ம ஒரு காரியத்தை துவங்க ஆரம்பித்திருப்போம். ஆனால் அநேக பாரத்தினால், அநேக நெருக்கடினாலே அநேக பேர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு காரியத்தினால குழப்பும் போது அதை வேணாம் விட்டுவிடலாம் என்று சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஆவியான இடத்துல அவர் பெற்றுக்கொள்ளும் போது அந்த காரியத்தை மீண்டுமாய் நிறைவாய் செய்து முடிப்போம். அல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்மளால முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியானவரை அனுப்பி நம்மளை செய்து முடிக்க அவர் உதவி செய்கிறார். ஒரு வேலையை நம்ம ஆரம்பிச்சிடறோம், அரைக்குறையாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நிறுத்திடக்கூடாது. அப்படி நம்ம அரைக்குறையாக விட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய பேர் என்ன பண்ணிவிடும்? கெட்டு போய்டும். இவன் செஞ்சாலும் என்ன பண்ணுவான்? அரைக்குறையாக தான் என்ன பண்ணுவான்? செய்வான். அதுக்கு நம்மளும் என்ன பண்ணிடலாம்? செஞ்சிடலாம். இவன்கிட்ட சொல்றது ஒன்று, சொல்லாமல் இருக்கிறது ஒன்று. நம்மளும் என்ன பண்ணிடலாம்? செஞ்சிடலாம். அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு எடுத்த ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா நம்மை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்ய அவர் உதவி செய்வார். நம்மளால முடியலன்னா அவர் நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, அவர் நாமத்தை சொல்லி விண்ணப்பம் செய்யும் போது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? நிறைவாய் சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுகிறார். நம்ம என்ன பண்ணுகிறார்? நிறைவாய் நம்ம மேல அவர் இறங்குகிறார். முழு பலத்தோடு கூட அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை ஆளுகை செய்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளுவோம். நம்மளால முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் முடிய செய்கிறது ஒரே ஒரு நாமம், அது இயேசு என்னும் நாமத்தை நோக்கி நம்ம ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் இப்படியாக சீஷர்களை பார்த்து சொன்னாரு, பரமேறுவதற்கு முன்பதாக நான் உங்களுக்காக ஒரு தேற்றர் வாழனை என்ன பண்ணுகிறேன்? வைத்து போகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை தினந்தோறும் நடத்தி கொண்டே இருக்கிறார். தினந்தோறும் நம்மளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். தினந்தோறும் நம்மை துதிக்க வைத்து கொண்டிருக்கிறார். தினந்தோறும் நம்ம ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். தினந்தோறும் நம்மளை வேதத்தை வாசிக்க அவர் தான் நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா இன்றைக்கு நம்ம இல்லை. இன்றைக்கு சுகமாய் நம்மளால் இருக்க முடியும்னா நிச்சயமா இல்லை.
இன்றைக்கி கூட நான் கேள்விப்பட்டேன், அநேக பேருக்கு உடம்பு சரியில்லை, அநேக பேருக்கு மூச்சு முடியாத வரைக்கும் என்ன பண்ணுகிறது இருக்கிறது, அநேக பேருக்கு ஜுரத்தினால என்ன பண்ணுற இருக்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கு நம்ம நடந்து வந்து ஆண்டவரை நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட பாடவும், சத்தத்தை உயர்த்தி துதிக்கவும் அவர் உதவி செய்து இருக்கிறார்னா இது நம்மளுடைய சொந்த பலத்தினால் அல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்று கொண்டு இருக்கிறதுனால தான் அவர் நம்மளை தினந்தோறும் அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தினந்தோறும் நம்மளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வாசம் செய்கிறதுனால தான் நம்மளுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியான ஆவியும் ஒருமனப்படுகிற வேலையில தான் இன்றைக்கு நம்ம பலத்தோடு கூட இருக்கிறோம். இன்றைக்கு பலத்தோடு கூட இருக்கிறோம். முடியாத காரியங்களை முடிய செய்கிற தேவன் அவருடைய ஆவியானவர் அனுப்பி அந்த காரியங்களை நிறைவாய் செய்து முடிப்பார். நம்ம அநேக காரியங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஆரம்பிச்சிருக்கிறோம். இல்லை வேலை கூட எடுத்துக்கொள்ளுங்க, இன்றி எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை ஜாப் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த காரியத்தை நான் ஆரம்பித்தேன், இதில் என்னால் நிற்க முடியல, ஆனால் நான் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்கும் போது எனக்கு வேண்டிய பலனை, எனக்கு வேண்டிய ஆலோசனைகளை, எனக்கு வேண்டிய தேவைகளை அவருடைய ஆவியானவரை அனுப்பி நமக்கு உதவி செய்வார். பரலோகத்திலிருந்து அவர் நமக்காக அநேக தூதர்களை கர்த்தர் பண்ணுகிறார், அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம்மை பாதுகாத்து கொள்ளும்படிக்காக, நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கும்படிக்காக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அவர் உதவி செய்கிற தேவன். அதனால தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் இப்படியாக சொல்லுகிறாரு, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவை நான் நிரப்புவேன். எதை கொண்டு நான் நிரப்புவேன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், நான் நிரப்புவேன். அவரை கொண்டு உன்னுடைய ஆத்மாவை நான் என்ன பண்ணுவேன், சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன். அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளுடைய இருதயத்தை அவர் என்ன பண்ணுவா, நிறைய செய்வா. பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான், வார்த்தையை கொண்டுதான், அவருடைய பிரசன்னத்தில் நிறைகிற அந்த நிறைவு எப்படி கிடைக்கிறதுனா ஆவியானவர் இருக்கிற இடத்துல தான் அந்த பிரசனம் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அதை நிறைவாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அன்னைக்கு ஃபாதர் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவர் ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பித்தாலே போதும், அந்த இடம் முழுவதும் மகிமையினாலே நிரம்பி இருக்கும். ஏன், அவர் தினந்தோறும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார், பேச மாட்டார். அவர் ஒரு ஊழியத்துக்காக போறாருன்னா வாகனத்தில் ஏறும்போது ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவர் ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிப்பார், துதிக்க ஆரம்பித்து கொண்டே இருப்பார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது, அவர் நாவல ஸ்தோத்திரங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவர் இருக்கிற இடம் தேவ மகிமையினால நிரம்பி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், ஒரு ஊழியக்காரன் அவன் துதிக்கிற துதியினால் அந்த இருக்கிற இடம் தேவன் மகிமையினால நிரம்பி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்குவாரானால் அந்த நிறைவு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். நம்மளை திருப்தியாக்குவா, நம்மளை நிறைவாக்குவா, பூரணத்தினாலே நம்மளை என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பா. நான் சொல்கிற காரியம் எத்தனை பேருக்கு புரிகிறது? விடாத காரியம், முடியாது என்று நினைக்கிறதே அவருடைய ஆவியானவரை அனுப்பி நமக்கு அவர் என்ன பண்ணுவா, உதவி செய்வா. நம்ம பாடல் கூட நம்ம என்ன பண்ணினோம், பாடணும். தாங்கிட பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வார். அடுத்தது கடைசியாக ஒரு 2 வரி பாடணும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் பண்ணுகிறார், தேற்றுகிறார். உடைந்த உள்ளத்தை அவர் என்ன பண்ணுகிறார், தாங்கிற. அந்த பாடலே பாடலாமா? நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் சொல்லுமா, நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல, நீ தப்பி செல்ல கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல ஓ தாங்கிட தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல நீ தப்பி செல்ல கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு ஓ நம் இயேசு. ஹல்லேலூயா. நம் தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டான். இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை நிரப்பிக்கொண்டே இருப்பா. என்னை அவர் தேற்றி கொண்டே இருப்பா. என்னை நன்மையினாலும் கிருபையினாலும் ஞானத்தினாலும் அவருடைய பரலோகத்திலிருந்து கொடுக்கிற மன்னாவினாலும் வேத வாக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தினாலும் அவர் என்னை நிரப்பிக்கொண்டே இருப்பார். அவர் நல்லவர். அவர் நல்லவர். தொடர்ந்து ஒரு 2-3 வசனங்களை நம்ம வாசித்து நம்ம நிறைவுக்குள்ள வரலாம். யோவான் 14வது அதிகாரம் 26 வாசிங்கப்பா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவு பூட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்பட்ட யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி. வசனம் சொல்லுகிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. பிதாவாகிய தேவனுடைய காலம் முடிந்தது. இயேசுவானவர் இந்த பூமியில் அவர் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். இப்போ யார் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறானா? இப்போ யார் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறானா? அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? அவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? நமக்கு போதித்து நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை அவர் கொடுத்து கொண்டு நம்மளை என்ன பண்ணி இருக்கிறார்? நடத்தி கொண்டு இருக்கிறார். ஞானத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது சங்கீதத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை என்ன பண்ணுவேன்? உனக்கு காட்டுவேன். உன் மேலே என் கண்ணை வைத்து நான் என்ன பண்ணுவேன்? ஆலோசனை சொல்லி. யார் நமக்கு போதிப்பாருன்னா ஊழியக்காரர்கள் அல்ல, மற்றவர்கள் அல்ல, ஆண்டவராகிய தேவன். அவருடைய நாமத்தினாலே, பிதாவுடைய நாமத்தினாலே அனுப்பப்பட்ட அந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு போதித்து கொண்டு இருக்கிறார். நம்மை வழி காட்டி கொண்டு இருக்கிறார். நமக்கு அவர் பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய பலன் குறுகினா இருந்த போது, நம்மளுடைய பலன் இல்லாத நேரத்தில் அவருடைய பலத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணுகிறார்? நடத்தி கொண்டு இருக்கிறார். அவரை பாடவும் அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் அந்த ஆண்டவர் இப்படியாக சொல்கிறாரு, நீ முழு இதயத்தோடு கூட நீ துதிக்க ஆரம்பி. உனக்கு இடத்துல பலன் இல்லையா? ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுகிறார்? ஆளுகை செய்கிறார். பலன் இல்லாத நேரத்தில் அவர் பலனை கொடுக்கிற தேவர். வசனம் இன்னொன்று கூட நம்ம தியானித்தோம். குறைவுகளை கத்த என்ன பண்ணுகிறார்? நிறைவாக்குறார். இந்த குறைவாய் இருக்கிற இடத்துல பிசாசானவன் இருப்பார்னு சொன்னா, நிறைவான ஆவியானவர் வரும்போது அங்கே பிசாசானவன் என்ன பண்ண மாட்டான்? இருக்க மாட்டான். அங்க குறைவு என்ன பண்ணாது? நிச்சயமா என்ன பண்ணாது? இருக்காது. நிச்சயமா அந்த குறைவை என்ன பண்ணாது? இருக்காது. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை நிறைவாக்குவார். அவருடைய ஆவியானவரை கொண்டு என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். வசனம் சொல்லுகிறது, மறுவாசிங்க பார்க்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய
தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அடுத்த வசனம், சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே என்ன பண்ணுகிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண ஓப்பனாக சொல்லிட்டா இருப்பா, உலகத்தார் ஆசிரியர் வடிக்கிறேன், நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன். அவர்கள் என்ன பண்ண சொல்லுகிற வார்த்தை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை ஆசை காமிச்சிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன். நான் சொல்லுவேன், நிச்சயமாக என்ன பண்ணுவேன், செய்து முடிப்பேன். நான் சொல்லுகிறேன், நிச்சயமா அந்த காரியத்தை என்ன பண்ணுவேன், நான் செய்வேன். என்னை கொண்டு உன்னை கொண்டு அவன் என்ன பண்ணுவா, செய்வார். அவருடைய ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். குறைவுகள் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுவார், நிறைவாக்க. நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், ஒப்பு கொடுத்துடணும். ஏன்னா நீங்கள் ஆளுகை செஞ்சுங்க, என் கண்ட்ரோலை நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, வழி நடத்துங்க. என்னுடைய சரி நீங்கள் பிடிச்சி கொள்ளுங்க. அப்போ தான் என்ன பண்ணும், நீங்கள் காட்டுகிற பாதையில் என்னுடைய வண்டி என்ன பண்ணும், போகும். இல்லைன்னா அது பிசாசுடைய களத்தில் இருக்குமானால் அவன் காட்டுகிற திசைக்கு போவான். நம்ம ஆண்டோட களத்தில் ஒப்பு கொடுப்போமானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆளுகை செய்து பரலோகத்துக்கு போகிற ஜீவகிரகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேராக அவன் நம்ம என்ன பண்ணுவார், நடத்தி கொண்டே இருப்பார். அவன் நடத்தி கொண்டே இருப்பார். அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற மாதிரி மனிதன் கொடுக்கிற மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாள், ஒரு வாரம், இல்லை ஒரு மாசம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், திருப்தியாய் இருக்கும், அறக்குறைவாய் இருக்கும். ஆனால் நான் அப்படி கொடுக்க மாட்டேன். நிறைவாய் சம்பூர்ணமாய் நிரம்பி வழியத்தக்க ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவா, ஆசீர்வதிப்பா. நான் ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குதுன்னா போதும் சொல்லி ஆண்டவன் என்ன பண்ண மாட்டார், நிறுத்திட மாட்டார், ஊற்றிக்கொண்டே இருப்பார். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, அவ ஜீவ நீர் ஊற்று. அவ ஜீவ நீர் ஊற்று. அவ ஜெபிக்கிற இடத்துல எல்லாம் அவ தண்ணி இது ஊற்று உண்டு பண்ணின இடத்துல எல்லாம் இன்னும் என்ன பண்ணல, அது வறண்டு போகலை, தண்ணீர் நின்று போகலை. இன்னும் என்ன பண்ணுது, ஆகாருக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் துவங்கி தோமா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் வரைக்கும் இன்னும் நீரூற்று ஊற்றாய் தான் இருக்கிறது. அது காலியாகவே இல்லை. போதும் என்று சொல்லி ஆண்டவன் என்ன பண்ணலை, நிறுத்தவே இல்லை. ஆகாரத்தானே தாகமாக இருந்தா, 2 பேர் தானே, ஆகாரம் பிள்ளையும் தானே தாகமாக இருந்தாங்க. அவங்களுக்கு வேண்டியது ஒரு சொம்பு இல்லை, ஒரு தவளை தண்ணி போதும் அப்படி சொல்லி ஆண்டவன் என்ன பண்ணலை, நிறுத்தலை. எல்லோரும் பெற்றுக்கொள்ளும், எல்லோரும் குடிக்கணும், நிரம்பி வழியணும். அவரிடத்தில் நிறைவான ஆசீர்வாதங்கள் தான் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. நமக்குள்ள அவிசுவாசம் இருக்குமானா இப்பயும் சென்னை பகுதி போய் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம், ஊற்றி இருக்குதா இல்லையா. அவன் என்ன பண்ணுகிறா, நிறைவான தேவன், நிறைவாய் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறா, ஆசீர்வதிக்க. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்று திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று நான் உங்களோடு சொன்னதை கேட்டீர்களா? நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் ஏனெனில் என் பிதா என்னிலும் அவன் என்ன பண்ணுகிறார், பெரியவராய் இருக்கிறார். என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்லுகிறாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி என்னிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சிறியவன் தான், ஆனால் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். நான் என்னுடைய வார்த்தையினால தான் உங்களை நான் சுகப்படுத்தினேன், என்னுடைய கரத்தினால தான் உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், என்னுடைய கரத்தினால தான் நான் உங்களுக்கு நான் சுகத்தை கொடுத்தேன். நான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. நான் போனாலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னை நீங்கள் விசுவாசிக்கும் போது, பிதாவை நீங்கள் விசுவாசிக்கும் போது, பிதா அவர் எப்படி இருக்கிறார்னா பெரியவராய் இருக்கிறார். அவர் என்னிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஆவியானவர் என்ன பண்ணுவார், அனுப்புவார். அதனால தான் 26வது வசனத்தை அவர் சொல்லுகிறாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவாகிய தேவன் அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம ஜெபிக்கும் போது
நமக்காக பிதாவாகிய தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தம்முடைய ஆவியானவர் அனுப்பி அவர் நமக்கு உதவி செய்கிறார். யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம் நம்ம எவ்வளோ பாக்கியவான்களா, எப்படிப்பட்ட விசேஷித்தவான்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் இவ்வளோ பெரிய நன்மை, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். லூக்கால ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கிற போது அவர் நம்மளை எப்படி அழைக்கிறாரு பாருங்களா. இயேசு கிறிஸ்து சொல்ற நம்மளை எப்படி சொல்லுகிறாரு? நல்லவர்கள் சொல்லி நான் பண்ணல சொல்ல, நம்மளை எப்படி சொல்றாரு? பொல்லாதவர்களா நீங்க இருக்கிறீங்க, நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது அவர் பரிசுத்த, அவர் நீதிமான், அவர் உண்மை உள்ளவர், அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்? அவர் எப்படி? நம்மளுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருதுன்னா பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் ஆவியானவர் மூலியமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் எங்கிருந்து வருதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவியானவர் அனுப்பி நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறார்? செய்து முடித்து கொண்டே இருக்கிறார். இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், நம்மளை எப்படி அழைக்கிறாரு? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியை ஆண்டவர் எனக்கு அவர் கொடுப்பா. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை அவர் எனக்கு கொடுத்து என்னுடைய காரியங்களை அவர் என்ன பண்ணுவா? நிறைவாக்குவா. என்னுடைய தேவைகளை அவர் என்ன பண்ணுவா? நிறைவாக்குவா. அவர் உன்னத, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த. நம்மளுடைய காரியங்களை கத்தனா பண்ணுவா, நிறைவாக்கோ. தொடர்ந்து வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல என்ன உண்டுதான்? விடுதலை உண்டு. எதில் நம்ம அடிமைப்பட்டு சிக்கி இருக்கிறோம், எந்த காரியத்தில் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம், எந்த பலவீனங்கள் நம்ம ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது, அவைகள் எல்லாவற்றிலும் ஆவியானவர் வந்தார்னா நிச்சயம் விடுதலை உண்டு. புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும், பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும். சிம்சோனுக்கு கர்த்தனா பண்ணா விடுதலை கொடுத்தா, யோசேப்புக்கு ஆண்டவனா பண்ணா விடுதலை கொடுத்தா, பவுலும் சீலாவும் துதித்த போது கட்டுகள் கயிறுகள் எல்லாமே என்ன பண்ணினது? அருந்தது. பேதுரு சிறைசாலையில் இருந்த போது ஆவியானவர் என்ன பண்ணினார்? பேதுருவை என்ன பண்ண சொப்பனத்தை காண்கிறது போல, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத போல சொப்பனத்தில் கடந்து வருகிற போல என்ன பண்ணார்? அப்படி ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்து அவன் இருக்கிற வீட்டுக்கு கத்தனா பண்ண பேதுருவை கொண்டு நிறுத்தின தேவன். அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆவியான இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. யோசித்து பாருங்க பார்க்கலாம், விசுவாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் எனக்குள்ள ஆவியான இருப்பாரானா நான் எதில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேனோ, நான் எதில் நான் சிக்கி கொண்டு இருக்கிறேனோ, எந்த பாரங்கள் என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதோ, எந்த பலவீனங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதோ, அவைகள் எல்லா மற்றிலும் ஆண்டவர் என்னை என்ன பண்ணுவா? விடுவிப்பா. ஆண்டவர் என்ன பண்ணுவா? விடுவிப்பார். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் என்ன பண்ணுகிறாரு?
கொடுக்கிறாரு. போதும்பா, இன்னைக்கு நீங்க போயிட்டு சுகப்படுத்திட்டு வாப்பா அப்படில்ல, அளவில்லாமல் நான் பண்ணுகிறாரு. சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறவ, கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்கிறவ, சொல்லி முடியாத அற்புதங்கள் செய்கிறவ, அளவில்லாத ஆசீர்வாதம், அளவே இல்லை, அளவில்லாத ஒரு பெரிய சொல்ல முடியாது அளவு என்ன பண்ணாது, பத்தாது. நம்ம அளவு எடுக்கலான்னு பார்த்தா கூட என்ன பண்ணாது, அந்த அளவு தேப்பு என்ன பண்ணாது, பத்தாது. அவ்வளவா அளவில்லாமல் ஆவியானவர் என்ன பண்ணுகிறா, நம்ம மேல பொழிய பண்ணுகிறா, நம்ம மேல நிரம்ப செய்கிறா, நமக்காய் ஆவியானவர் அவர் என்ன பண்ணுகிறா, அனுப்புகிறா. அல்லேலூயா. அவர் நல்லவர். தேவன் அவர்களுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் என்ன பண்ணுகிறார், கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி, எனக்கும் ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி எனக்கும் அளவில்லாமல் அவனா பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறோம். 2-3 வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் முழுவதும் நிரப்பிற்று. எதை நிரப்பினதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் முழுவதும் அந்த 120 பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணினா, பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கத்தனை பண்ணினா நிரப்பினா. அந்த 120 பேரும் ஒருமனப்பட்டவர்களாக அந்த மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அந்த இடம் அசைக்கத்தக்க வானத்தில் முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி அந்த இடத்தை கத்தனா பண்ணினா ஆவியானவர்னாலே நிரம்ப செய்தார். அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார்கள், நிரம்பப்படப்பட்ட ஆரம்பித்தார்கள். வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஆவியானவர் ஒருத்தர் மேல் ஆண்டவர் என்ன பண்ணினா, தனித்தனியாய் அளவில்லாமல் என்ன பண்ணுகிறார், ஜனத்தை ஆண்டு பண்ண சீஷர்களை என்ன பண்ணுகிறார், அபிஷேகிக்கிறார். அவர்கள் பண்ணது ஒன்னே ஒன்று, ஒருமனப்பட்டாங்க, ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க. அந்த 120 பேரை ஒருமனப்படுத்த போது வசனம் சொல்லுகிறது, ஒரு மனம் எங்கே உண்டோ அவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாய் அவர் இறங்குவார். அவர் நிச்சயமாய் என்ன பண்ணுவார், இறங்குவார். சபையில் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஒரு மனமாய் இருக்க வேண்டும். சபை ஒரு மனமாய் இருக்கும் போது, துதிக்க ஆரம்பிக்கும் போது, ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் போதவே ஆவியானவர் எல்லோர் மேலும் அன்றைக்கு எப்படி சீஷர்கள் மேலே அந்த 120 பேர் மேலே ஆண்டவர் அளவில்லாமல் நிரப்பினாரோ, நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுவா, நிரப்புவா. அவன் நிரப்பினாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அவன் நிரப்புனாதான் நம்மளால நிற்க முடியும். அவன் நிரம்பினாதான் நம்ம ஆசீர்வதித்தாதான் நமக்கு பலன் இருக்கும். இல்லைன்னா பலன் இல்லாமல் நம்ம எப்படி இருக்க முடியும், பலன் இல்லாமல் நம்ம எப்படி ஜெபிக்க முடியும், பலன் இல்லாமல் நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். பலவீன மத்தியில தான் இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் டிராவல் பண்ணி போறோம்ல, எப்படி போகிறோம். அவன் என்ன பண்ணுகிறா, ஜபத்தில் போகும்போது அவன் நம்மை வழி நடத்துகிறா, நடக்க உதவி செய்கிறார், நம்மை தாங்குகிறார். வசனம் சொல்லு, தூதர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கரத்தில் என்ன பண்ணுகிறார்கள், ஏந்தி கொண்டு போகிறாள். நம்ம யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். நான் ஜெபித்து நான் போகும்போது நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் ஆண்டவுடைய கரத்தில் நான் என்ன பண்ணுகிறேன், நான் வைக்கிறேன். அவர் என்னை என்ன பண்ணுகிறார், சுமந்து போகிறார். நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தரையில் நான் வைக்கல, அவருடைய கரத்தில் நான் வைக்கிறதுனால தான் அவர் என்னை என்ன பண்ணுகிறார், நேர்த்தியாய் நடத்தி கொண்டு மருத்துவமனைக்கோ ஆண்டவனை வீட்டுக்கோ கத்தனா பண்ணுகிறார், என்னை நடத்துகிறார். இல்லை நான் யோசிச்சுட்டு என்னால் நிற்க முடியும் சொல்லும் பலவீனத்தில், இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் போதும், என்னால் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். நம்மளால் நடக்க முடியாது. அவர் இறங்கி வந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்,
நடக்க முடியும். பலவீனத்தில் நம்ம சொல்லுவோம், என்னால் நடக்க முடியும், நீங்கள் கூட்டி போனால் போதும். நான் நிறைய முறை என்ன பண்ணியிருக்கிறேன் சொல்ல வைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுங்க, கூட்டின்னு போங்க, ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க, நிறுத்துங்க, எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்க சொல்லியிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கும் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார், பேசி கொண்டு இருப்பேன். நான் நினச்சி கொண்டேன் 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். இன்றைக்கி நான் செய்தி கொடுக்குறதே இல்லை. செய்தி அம்மா தான் என்ன பண்ணேன், நான் 4 மணிக்கு மேலே வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அம்மா தான் எடுக்க சொல்லிட்டேன். ஆனால் கடைசியாக நான் கிளம்புது 1/2 மணி நேரத்துக்கு முன்பதாக தான் ஆண்டவர் வார்த்தையை அவன் என்ன பண்ணா கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவன் நம்மோடு கூட அவன் என்ன பண்ணுகிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அவ நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்ப. எத்தனை பேர் யோசிச்சுங்க, கர்த்தர் போன மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குமான்னு சொன்னேன். அவர் நம்மளை அபிஷேகத்தினாலே கர்த்தர் என்ன பண்ணுவா, நிரப்புவா. நான் வாக்குத்தத்தத்தில் சொன்னேன் நான். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் கூட நமக்கு அவர் என்ன பண்ணுகிறார், வாக்குத்தத்தமாய் கொடுத்து அவர் நம்மோடு கூட அவர் என்ன பண்ணுகிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லா நன்மையினாலே கர்த்தர் நிரம்ப செய்து கடைசியா பரிசுத்த ஆவியானவரே அளவில்லாமல் கர்த்தர் என்ன பண்ணுவா, சபையில் கர்த்தர் பொழிய பண்ணுவா, நம்ம மேல் அவர் என்ன பண்ணுவார், பொழிய பண்ணுவா. எப்படி அன்றைக்கு சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதித்த போது, ஆராதித்த போது, ஒருமனப்படுத்த போது அவர்கள் எப்படி பரிசுத்த ஆவியினாலே நிரம்பப்பட்டார்களோ, கர்த்தர் நம்மையும் நம்ம சபையும் கர்த்தர் என்ன பண்ணுவா, நிரப்புவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் நல்லவன். மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் ஆவியானவர் அவருக்கு தந்த வெவ்வேறு பாஷைகளை கர்த்தர் பண்ணினார், பேச தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணார்கள், அன்றைக்கு சீஷர்கள் நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு நம்மளும் என்ன பண்ண வேண்டும், நிரம்பப்பட வேண்டும். நம்மளும் என்ன பண்ண வேண்டும், அந்த பரிசுத்த ஆவியினாலே நம்ம என்ன பண்ண வேண்டும், நிரம்பப்பட வேண்டும். கடைசியா ஒரு வசந்த வாசிங்க, ஏசாயா 44 3வது வசனம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் நான் என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன். உன் சன்னதி மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன். ஆண்டவர் எதை கொண்டு ஊற்றுவார்னா, அவருடைய ஆவியானவரை கொண்டு நம்மளை என்ன பண்ணுவார், நிரம்பி வழியே செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், ஓ வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை. ஆண்டவரிடத்துல கேட்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீங்க நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரை கொண்டு. ஆண்டவரே குறைவுகள் எல்லாவற்றையும், வெறுமையான பாத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னை நிரம்ப செய்யுங்க, என்னை
நீங்க நிரம்ப செய்யுங்க ஆண்டவரே. நிரம்பத்தக்க தடையாயிருக்கிற காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிற வேளையிலே தடைகள் எங்களை விட்டு விலகட்டும், தடைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும், எங்கள் கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. எங்களை புலிதிலிருந்து எங்களை உயர்த்துகிறவர், எங்களை ராஜாக்களோடும் எங்களை பிரபுக்களோடும் அமர செய்கிற தேவன் நீர் இறங்குற வேளையிலே சுகம் உண்டு, விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நீத்தமும் தவறாமல் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீரோடை முழங்கில் உள்ள மரங்களை போல ஓ நீத்தமும் தவறாமல் தர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை இயேசுவே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. உம்முடைய ஆவியானவர் எனக்காய் அனுப்புங்க. அந்த தேற்றவாளர் அவர் என்னை போதிக்கட்டும், அவர் என்னை ஆளுகை செய்யட்டும், அவர் என்னை ஏந்தி கொள்ளட்டும், அவர் என்னை வழி நடத்தட்டும். அப்பா ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் எண்ணங்கள், என் செயல்கள், என் யோசனைகள் எல்லாம் 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 ஓஹோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்பவே உம்முடைய ஆலயத்துல ஆண்டவரே அன்றைக்கு சீஷர்கள் ஒருமனப்பட்டார்கள் அல்லவா, அன்றைக்கு கூடியிருந்த இடத்துல ஒருமனப்பட்டு ஒப்பு கொடுத்தார்கள் அல்லவா ஆண்டவரே. தனி மனிதனாய் நான் போடாதுவது ஆண்டவரே அது எனக்கு கடினம். இப்போ ஆண்டவரே சபையில ஆண்டவரே அநேக ஜனத்தோடு கூட நாங்கள் ஒருமனப்படுகிறோம், அநேக ஜனத்தோடு கூட நாங்கள் ஒருமனப்படுகிறோம். அப்பா என்னை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய ஒரு விசுவாசம் ஆண்டவரே அது ஆண்டவரே பலவீனமாக இருக்கும்னா நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம், அது தேவ பலத்தினால் நிரம்பப்படும், அது தேவ பலத்தினால் நிரம்பப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் நல்லவர், அவன் நல்லவர். எப்படி நம்ம உயிர் வாழ்கிறதற்கு சரீரத்தில் சுகம் எப்படி வேணுமோ அதே போல் எப்படி நம்ம கிருபைக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோமோ அந்த கிருபை எப்படி கிடைக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் கிடைக்கிறது. ஆண்டவரே எனக்கு நீங்கள் கிருபையை காட்டிலோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எனக்கு கொடுங்க. அவர் இருப்பாரானால், அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எப்படி ஆண்டவர் சொல்ல பாட்டு கூட இருக்கிறது, கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, அதே போல பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால நிற்க முடியாது, நம்மளால நிற்க முடியாது, நம்மளால பேச முடியாது, துதிக்க முடியாது, நடக்க முடியாது. அவர் நமக்கு அவசியம் தேவை. அதனாலதான் கர்த்தர் ஆண்டவர் பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்களை கர்த்தர் ஒருமனப்பட செய்தார். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பப்படும் போது எல்லோரும் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள், எல்லோரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள், எல்லோரும் அந்த அந்நிய பாஷைகளை கர்த்தர் பேச அவர்களுக்கு ஆண்டவர் நாவை கர்த்தர் ஆண்டவர் தொட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். நம்மையும் கர்த்தர் ஆண்டவர் ஆவியினாலே கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்ல வார்த்தையை கொடுத்தீங்க சப்பா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தை. ஆண்டவர் எங்களோடு பேசினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தேவ அபிஷேகம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஆண்டவரே 50வது நாள் இயேசு கிறிஸ்து பரமேறின போது பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தது. அங்கே கூடி ஜெபிக்கும் போது தான் அந்த காற்று எப்படின்னா ஒரு சத்தம், ஒரு இரைச்சலை உண்டு பண்ணி உட்கார்ந்த ஒவ்வொரு மீது வந்து இறங்கினது. எஸ்அப்பா எங்கள் மீது இன்று இறங்குவீராக சொல்லலாமா? இயேசுவே எங்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க,
நான் அந்நிய பாஷை பேசணும், ஆவியில நிரம்பணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால நான் நிரம்பி வழியணும் ஏசப்பா, வழிந்து கொண்டே இருக்கணும் ஏசப்பா. அந்த ஜீவ ஊற்றை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக, நீர் ஓடையில் இருக்கிற மரங்களை போல கனி கொடுக்கிற மரங்களாக நான் சபையில நாட்டப்பட்டு வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். என்னை இன்றைக்கு அபிஷேகத்தினால நிரப்பினீரே, நன்றி செலுத்துகிறப்பா. தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்நிய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்றும் எப்போதும் உங்களோட கூட எங்களோட கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே